இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டி டிசம்பர் 6ஆம் தேதி விசாகப்பட்டினத்துல அதாவது இன்று நடைபெறவுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல 2 அணிகளுமே தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில இருக்காங்க. எனவே இந்த போட்டி வாழ்வா சாவா போட்டியாக இருக்கும். கடந்த 2 போட்டிகள்ல தொடர்ச்சியாக சதமடித்திருப்பதால இந்த போட்டியில அனைவருடைய பார்வையுமே விராட் கோலி மீது தான் இருக்கும். அவர் தன்னுடைய பழைய ஃபார்முக்கு முழுமையாக திரும்பியிருக்காரு. அவருடைய பேட் பேச ஆரம்பித்ததால உலகுல எந்த பந்து வீச்சாளர்களுக்குமே அது கடினமான வேலையாக இருக்கும் அப்படின்றத கடந்த 2 போட்டிகளிலுமே அவர் நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு முன்னால் ஒவ்வொரு பந்து வீச்சாளருமே சிறியவர்களாக தெரிகிறாங்க. 3வது போட்டியில 7 ஆண்டுகால வரலாற்றை மீண்டும் படைக்க போறாராம் நம்ம கோலி அவர்கள். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு முன்பே விராட் கோலி அவர்கள் தன்னுடைய ஃபார்முக்கு திரும்பியதற்கான அறிகுறிகளை காட்டியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒரு நாள் போட்டியில சிட்னில ஒரு அற்புதமான அரை சதம் அடித்தாரு. இறுதி வரை களத்துல நின்று இந்தியாவை வெற்றி பெற செய்தாரு. இப்போது ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ராஞ்சில நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில 135 ரன்களும் ராய்ப்பூர்ல 102 ரன்களுமே எடுத்தார். இருந்தாலுமே அந்த போட்டியில இந்தியா தோல்வியை சந்தித்தது. இப்போது ஒரு நாள் போட்டியில ஹேட்ரிக் சதமடிக்க விராட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இவர் ஹேட்ரிக் சதமடித்தா அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. ஆகையால விராட் கோலி அவர்களுக்கு தற்போது வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.